இந்த மேட்ரு பூரா சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் 3, அதாவது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாமே 2 தொகுப்பு நூல்களில் இருக்குது. ஒன்று எபிகிராஃபிகா இண்டிகா, இன்னொன்று சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஏன்னா சவுத் இந்தியாவில் தான் இன்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தின்றதுனால அதுக்கு தனியாக 3 வால்யூம் போட்டாங்க. எபிகிராஃபிகா வந்து ஆல் ஓவர் த இந்தியா. இந்த எபிகிராஃபிகா இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 40 வால்யூம் இருக்குது. சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு நிறைய வால்யூம் இருக்குது. இதில் இது 3வது வால்யூமில் இந்த நான் சொன்ன இந்த திருவாலங்காட்டு செப்பேடோட சமஸ்கிருத பகுதி சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது, தமிழ் பகுதி தமிழ்லேயும் இருக்குது, 2தோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் இருக்குது. அதோட இங்கே ஆங்கிலத்தில் அர்த்தமும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிங்க, திருவாலங்காடு செப்பேடு தான் ஆதாரம். அதை வச்சு தான் பொன்னியின் செல்வன் எழுதினாரும்பாங்க. பொன்னியின் செல்வன் மட்டும் இல்லை, அதான் நம்ம சொன்னேன், ஒரு செங்கலை உருவணும்னா ஒன்று உருவிக்கிட்டே வந்துடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இதோட நம்ம விட வேணாம், இன்னும் 2-3 செப்பேடையும் பார்த்துருவோம் அடுத்த எபிசோடில். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள்.